ரஜினி சாருக்காக தான் வர்றாரு அமீர் கான் உள்ள. அப்போ நீங்கள் அமீர் கான் தான் தேவைன்னு நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணி அவர் ஒரு ரோல் ஒன்று தர்றோம், கேமியோ ரோல் தர்றோம் நம்ம. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கணும் அவரை. நீங்கள் அந்த ஸ்பேஸில் அமீர் கானை கொண்டு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது லோகேஷ் கனகராஜுடைய மிகப்பெரிய பிளைண்ட் மிஸ்டேக். இங்கே நீங்கள் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு நடிகர் நீங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லையே. நீங்கள் ஒரு காமெடியோட இது என்னன்னே புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு நாங்கள் விமர்சனங்கள் அமீர் கான் மேலே விழும். அந்த இரும்பு கை மாயாவின்ற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அமீர் கான் வச்சு பண்ணுறதா ஒரு ப்ராசஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு பிறகு வந்து அமீர் கான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுவாரா, லோகேஷ் திரும்பி ஹிந்திக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அளவு 5 நாயோட வெளில வர்றாரு, ஷார்ட்ஸை போட்டு வர்றாரு, இந்த பாலைவன் டெசர்ட்டில் வர்றாரு, வீடியோ பற்ற வச்சுட்டு ஓகே சார்ட்டு போகிறார். இது வந்து அமீர் கானுக்கு ஏற்ற கேரக்டர் இல்லைங்க. ஃபஸ்ட்டாக இப்போ அவருடைய ஃபீல் உண்மை தானே, இந்த வலி இருக்க தானே செய்யும். எல்லா பேருமே இண்டஸ்ட்ரி சொன்னாங்க வேணா ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்துட்டு வர்றாரு, இந்த படமும் ஃப்ளாப் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு ரஜினி சார்ட்ட சொன்னாங்க. இல்லை எனக்கு கதையை பிடிச்சிருக்கு, நெல்சன் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கை நெல்சன் காப்பாற்றினார். காந்தம் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் திண்டுக்கல் வெங்கடேஷ் என்கிற வெங்கி. சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களையும் சமூகம் சார்ந்த விஷயங்களையும் நான் தொடர்ந்து காந்த மீடியாவில் பேசி வருகிறேன். காந்த மீடியாவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். காந்த மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார்? ரொம்ப நாள் எதிர்பார்த்து கூலி படமும் வந்து ரிலீஸ் ஆகி பார்த்து அதுக்கான பல விமர்சனங்களும் தாண்டி கூலி படம் ரஜினிகாந்த் தவிர அமீர் கான், நாகார்ஜுனா அப்படின்னு நிறைய பேருக்காக ஃபேன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க தியேட்டரில். இப்போ அமீர் கான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, கூலி படம் நான் நடித்ததே தப்பு, எனக்கு என்ன கேரக்டர்னே அதில் தெரியல, இதுக்கப்புறம் அப்படி ஒரு படத்தில் நடிக்கவே மாட்டேன்னு அப்படி ஒரு விஷயத்த சொன்னது இன்னுமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் இப்போ அமீர் கான் நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா பேரும் பேசப்பட்டதான் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகர். அமீர் கான் வந்து 2000 கோடியில் வந்து வசூல் சாதனை பண்ணி நம்பர் 1 இருக்கிற ஒரு நடிகர். ரஜினி சாரே நீங்கள் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 கமல்ஹாசனுக்கு ஈக்குவல் அப்படின்னு அமீர் கான். இங்கே நார்த்தில் அவர் தான், இங்கே கமலை பார்த்து நாங்கள் பயப்படுறோம்னா அங்கே அமீர் கானை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சல்யூட் வேற பண்ணார். இப்போது அமீர் கானுடைய கெப்பாசிட்டி, அவருடைய டேலண்ட்டு தெரிஞ்சிருந்தால் ரஜினி சார் அப்படி பேசியிருக்கணும் இல்லையா. பட் அப்படிப்பட்ட ஒரு அமீர் கானை நம்ம ஒரு கேமியோவில் ஒரு இதில் நம்ம கூப்பிடும்போது அவருக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை சொல்லி நம்ம பண்ணியிருக்கணும். ஆனால் ரஜினி சார் படம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லும்போது மறுப்பே தெரிவிக்கல. ரஜினி சார் நான் நான் அவருடைய ரசிகருங்கிறார். ஃபஸ்ட் எனக்கு மிக பிடித்த நடிகர் ரஜினி சார் அப்படின்னு 2 விஷயத்த சொல்கிறார். நீங்கள் ரஜினி சார் படத்தில் நான் நடிக்கிறீங்க தான் எனக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்ட்டார். வேறு எதுவுமே கேட்கல. அப்போது ரஜினி சாருக்காக தான் வர்றாரு அமீர் கான் உள்ள. அப்போ நீங்கள் அமீர் கான் தான் தேவைன்னு நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணி அவர் ஒரு ரோல் ஒன்று தர்றோம், கேமியோ ரோல் தர்றோம் நம்ம. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கணும் அவரை. படம் பண்ணுறவர்கள் எல்லாமே நீங்கள் படமே முடிஞ்சிருச்சு, கூலி படத்தினுடைய இதே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அமீர்கனுடைய என்ட்ரியே படத்துக்கு வரும். அது தேவையே இல்லைன்னு தான் பேசப்பட்டாங்க. நீங்கள் அந்த ஸ்பேஸில் அமீர் கானை கொண்டு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது லோகேஷ் கனகராஜுடைய மிகப்பெரிய பிளைண்ட் மிஸ்டேக். அது இவருடைய அமீர் கானுடைய இன்னைக்கு கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக சொல்லி தான் தீரணும், வழியே கிடையாது. மிகப்பெரிய ஒரு மனசுக்குள்ளே இந்த ஒரு 28 நாளாக வச்சுருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி உடைச்சிருக்காரு. டே 1லேருந்து கலையான விமர்சனங்கள் வந்திருந்தால் கூட இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டினது ஒன்று ரஜினி சார் மட்டும்தான். தூக்கிட்டு போய் ஒரு 550 கோடி 600 கோடி கிட்ட நெருக்கத்தில் கொண்டே விட்டுருக்காரு. படம் ஹிட்டு. விமர்சனங்கள் வேறு மாதிரி வந்துச்சு, கதை சரியில்லை. பட் இருந்தாலும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு இமயத்தை பார்த்து தான் மக்கள் கொண்டாடினாங்க, உலகம் பூரா கொண்டாடினாங்க, ரசிகர்கள் கொண்டாடினாங்க. உலகம் பூரா மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுச்சு. இது சாதாரண வசூல் கிடையாது. இது இப்படி ஒரு ஸ்கிரிப்டில் இவ்வளோ பேரை வச்சு லோகேஷ் கனகராஜ் ஒரு மாதிரி பண்ண ஒரு விஷயம் அது. பட் அதை நம்ம வந்து மறுப்பு சொல்ல முடியாது. அமீர் கானை கூட்டும்போது இப்போ 20 நாளைக்கு அப்புறம் அவர் சொல்கிறாருன்னா பட் எப்போயாவது ஒரு தடவை சொல்லி தான் தீரணும். இந்த படம் தியேட்டரில் ஓடிட்டு இருக்க வரைக்கும் சொல்லலை, அவர் எதுவுமே சொல்லலை. ஓடிடியில் நேற்று படம் ரிலீஸ், அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பட் இதுக்கு காரணம் என்னென்னா பாலிவுட்டில் அவரை பற்றின விமர்சனங்கள் நிறையா வருது. இங்கே நீங்கள் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு நடிகர் நீங்கள்.
அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லையே. நீங்கள் ஒரு காமெடியோட இது என்னன்னே புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு அங்கே விமர்சனங்கள் அமீர் கான் மேலே விழுது. அப்போ தான் அமீர் கான் என்ன சொல்றாரு, இந்த படத்தினுடைய விமர்சனங்கள் வரும்போதே நான் பார்த்தேன், எதற்காக வருதுன்னு தெரியல, நான் வந்துருச்சு. பட் அதற்கு பிறகு பார்க்கும்போது தான் என்ன நான் சொல்கிறது ஒரே வார்த்தை, ரஜினி சாருக்காக பண்ணேன், அவ்வளோதான். பட் இது கூப்பிட்டாங்க, லோகேஷ் கனகராஜ் வாங்கினாரு, வந்தேன், நில்லுங்கனாரு நின்னேன், நடங்கினாரு நடந்தேன், போங்கன்னாரு போனேன். ஒரு காமெடி ட்ராக் மாதிரி யூஸ் பண்ணாங்க, முடிஞ்சு போங்கனாங்க, நான் வந்துட்டேன், மும்பைக்கு வந்துட்டேன், அவ்வளோதான். பட் இது இது வந்து எந்த மாதிரி சீன் வியூவில் போங்கிறது தெரியலேங்கிறார். மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர் அவர், மிகப்பெரிய நடிகர், டைரக்டர், தயாரிப்பாளர், அவருக்கே எனக்கு புரியலேங்கிறார். ஸோ ஸ்பாட்டில் வந்து அவர் எதுவுமே சொல்லாமல் லோகேஷ் சொன்ன விஷயத்த பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் ஒருத்தருடைய விமர்சனங்களை அவரை பற்றி அட்டாக் பண்ணும்போது தான் அவர் திரும்பி பார்க்குறாரு, நம்மளுடைய கேரக்டரே ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். பட் இனிமேல் அந்த மிஸ்டேக்கை நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேங்கிறார். அந்த வார்த்தை வரக்கூடாது இல்லையா? பட் அந்த வார்த்தை வந்திருக்கு அவர் மேலேனா எந்தளவுக்கு வேதனைப்பட்டிருப்பார் பாருங்கள். இனிமேல் இந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா தமிழ் படத்துக்கு இனிமேல் இந்த நடிக்க வரமாட்டார் போல தெரியுது அவர் கூப்பிட்டா கூட. ஏன்னா நம்பிக்கை போயிடுச்சு. அந்த நம்பிக்கையை வந்து லோகேஷ் வந்து உடைச்சிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம நல்லா இருந்தது தான் பேசுவாங்களா? இப்போ அவரும் சொல்கிறாரு, இத்தனை விமர்சனங்களுக்கும் இவ்வளோக்கும் நான் பொறுப்பு கிடையாது, லோகேஷ் கனகராஜ் தான் பதில் சொல்லணும் பொறுப்புங்கிற விஷயத்தையே அவர் கன்வே பண்ணுறார். அப்போது அவருடைய கேரக்டரை ஸ்பாயில் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்துருக்கணும், கொடுக்கல. பட் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அமீர் கானுடைய ஸ்டேட்மெண்ட் வருத்தமாக தான் இருக்குது நமக்கு. ஆனால் சார் இவ்வளோ பெரிய ஸ்டார் அது போகும்போதே போகும்போதே தெரியல, போனதுக்கு அப்புறமாச்சு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இது பண்ணார், ரஜினிக்காக போய் பண்ணிட்டு வந்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் இந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்களே பண்ண மாட்டேன்னு சொல்கிறது ரஜினி சாரை அஃபெக்ட் பண்ணாதா? கண்டிப்பாக அவர் ஃபீல் பண்ணுவார். என்னதான் இருந்தாலும் அமீர் கான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார், இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது ரஜினி சார் இந்த மெசேஜும் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக மனசு கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், அவருக்கு வலிக்க தான் செய்யும். பட் ஒரு ஆறுதலாக கண்டிப்பாக ரஜினி சாருக்கு வந்து ஃபோன் போட்டு அமீர் கான்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா திரும்ப நான் இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கேமியோலும் பண்ண மாட்டேன், தமிழுக்கும் நான் பண்ண மாட்டேங்கிறது தான் நம்ம மீனியை எடுத்துக்க முடியுது நம்மளால். பட் இதற்கு பிறகு வந்து அந்த இரும்பு கை மாயாவின்ற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அமீர் கானை வச்சு பண்ணுறதா ஒரு ப்ராசஸ் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கு பிறகு வந்து அமீர் கான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுவாரா, லோகேஷை திரும்பி இந்திக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு. அதுக்கு இந்த வாய்ப்பு கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன் அதை. பட்டு அது லோகேஷ் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லி ஆகணும். ஆனால் சார் லோகேஷ் கனகராஜ் ஆமீர் கானை வச்சு ஒரு தனியாக படமே பண்ணுறதா இருந்துச்சு, இதனால் அந்த படம் பண்ணுவாங்களா மாட்டாங்க? நம்ம அமீர் கான் தான் முடிவு பண்ணணும், அதை பண்ணுவாரா பண்ண மாட்டான்னு அவர் தான் டிசைட் பண்ணணும். பட் கதை கேட்டார். பட் இந்த படத்தினுடைய ரிவ்யூ வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வந்ததுனால, ஏன்னா அமீர் கானை வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நார்த்தில் பாலிவுட்டில் இந்த படம் இன்னும் கலெக்ஷன் எகிரி இருக்கும் இல்லையா? 1000 கோடிங்கிறது அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிருக்கும் இல்லையா? ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் எல்லா பேரும் பார்க்குறது மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி அமீர் கானை இன்னொரு 10 சீன் டெவலப் பண்ணி நாகார்ஜுனாவுக்கு எந்த அளவுக்கு கொடுத்ததோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ரஜினிக்கு ஆப்போசிட்டாக தானே காமிச்சிங்க நீ அமீர் கானை, ஒரு நண்பனாக காமிச்சிருந்தீங்கன்னா. இப்போ சத்யராஜ் மாதிரி ஒரு கேரக்டர், இல்லை உபேந்திரா மாதிரி ஒரு கேரக்டர், அதை டெவலப் பண்ணி அமீர் கானை தூக்கி உள்ளே போட்டிருந்தீங்கன்னா பாலிவுட்டில் பிரமாதமாக இருந்திருக்கும் இல்லையா? ஒரு 15 சீன் வந்தாலும் ஹீரோ மாதிரி கொண்டு போயிருக்கலாம் அவரை இல்லையா? 2 ஃபைட் கொடுத்துருக்கலாம். பட் இது காமெடி பீஸ் மாதிரி ஆக்கிட்டார் அமீர் கானை. கடைசியில் பீடி பற்ற வைக்கிறதுக்காக அமீர் கான் வரணும் படத்தில். அளவு 5 நாயோட வெளில வர்றாரு, ஷார்ட்ஸை போட்டு வர்றாரு, இந்த பாலைவன் டெசர்ட்டில் வர்றாரு, பீடியை பற்ற வச்சுட்டு ஓகே சார்ட்டு போகிறார். இது வந்து அமீர் கானுக்கு ஏற்ற கேரக்டர் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அவருடைய ஃபீல் உண்மை தானே, இந்த வலி இருக்க தானே செய்யும். அதை தான் இப்போ சொல்லியிருக்காரு இப்போ அதை. பட் அந்த படம் உருவாகுமாங்கிறது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன் சார். இன்னொரு விஷயம், கூலி படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வரல, கூலி ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அது ஃப்ளாப் ஆனது வந்து லோகேஷ் கனகராஜ் ஒத்துக்க மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவர் மேலே. படம் ஃப்ளாப் கிடையாதுங்க, ஃப்ளாப்பே கிடையாது. ஆனால் இப்போது ரீரிலீஸ் பண்ண படம் வந்த காட்டிலும் மற்ற படங்கள் இப்போ லோ பட்ஜெட்டில் பண்ண படங்கள் வர்றப்போவும் அதுவே பல கோடி அடிக்கும் போது இது ரொம்ப பல நாட்டுக்கு போய் எதிர்பார்த்த படம், இந்த வசூல் வந்து அதுக்கு ஒர்த்தான்னு தான் இருக்கு. இல்லை, நீங்கள் படம் ஃப்ளாப்புன்னு கேட்டீங்க. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளாப் இல்லை, அது வெற்றி படம். ஒரு 300 கோடியில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம், கிட்டத்தட்ட 600 கோடி வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கிற ஒரு படம். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீ பிஸ்னஸே ஹெவியாக பண்ண ஒரு படம்.
மொத்தத்தில் இது வந்து ஃப்ளாப் கிடையாது. வசூல் ரீதியாக நல்ல கலெக்ஷன், அதை மறுப்பதற்கு இல்லை. தியேட்டர் ஓனரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் சொன்ன வார்த்தைகள் இது. ஆனா சார் எதிர்பார்த்தது 1000 கோடிக்கு மேல தானே. அதுதான், அது லோகேஷ் தான். அதுக்கு தான் சொல்கிறேன் இல்லையா, அந்த 1000 கோடி கனவை வந்து உடைச்சது லோகேஷ் கனகராஜ் தான், டைரக்டர் தான். பட் அவர் ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கணும். ஸோ ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் உருவாகியிருக்கணும். நீங்கள் ரஜினி சாரை வச்சு பண்ணும்போது ஸ்கிரிப்ட் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும். பிலோ 18 வரவே முடியல, அதனுடைய கலெக்ஷன்ஸ் அடிச்சிச்சு. ரெண்டாவது விமர்சனங்கள் வேறு மாதிரி வந்துச்சு, அதை அடிக்கிறதுக்கு பார்த்தாங்க, அதனுடைய கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாச்சு. இப்போ இந்தியா லெவலையும் உலக லெவலையும் ரஜினிகாந்த் என்ற அந்த ஒரு மனிதருக்காக தான் அவ்வளோ கூட்டம் மக்கள் ரசிகர்கள் வந்து ஒரு 600 கோடியை நெருக்கி கொண்டு போயிருக்காங்க. அப்படின்னா இவருக்காக மட்டும்தான் அது, சரிங்களா? வசூல் எடுக்கப்பட்டது தான். ஸோ 1000 கோடியை வந்து நெருங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், அதை அடிக்க வச்சுருக்கணும் லோகேஷ் கனகராஜ். அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார், இவர் மிஸ்டேக் பண்ணிட்டார். அந்த மிஸ்டேக் வந்து நிவர்த்தி ஆகவே முடியாது. அதை கண்டிப்பாக இத்தனை ஸ்டார் வேல்யூ இருந்தும் நீங்கள் 1000 கோடியை அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிருக்க வேண்டிய ஒரு கதையை கொடுத்துருந்தீங்கன்னு நல்லா இருந்திருக்கும். பட் அது தவறிட்டார். லோகேஷ் கனகராஜுடைய பெரிய மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். அதுதான் அமீர் கானும் பெரிய மிஸ்டேக் இது நான் பண்ணது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு முன்னாடி ஹிட் கொடுத்த லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தின் மூலியமா அதை தக்க வச்சுக்கலையா? இல்லை, இதுக்கு முன்னாடி கொடுத்தது அவர் வந்து 500 கோடி கிளப்பில் பண்ணியிருக்காரு படம், அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. இந்த படம் 500 கோடியை தாண்டி தான் அந்த கிளப்லையும் சேருது. பட் வசூல் ரீதியாக 500 கோடின்றது வேறு விஷயம். நீங்கள் ரஜினி சார் பண்ணி இப்படி ஒரு ஸ்கிரிப்டுனால தானே இது பெரிய மைனஸாக பேசப்பட்டுச்சு. கதை தானே மைனஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு, 10 ஆக்டர்ஸ் மைனஸ் கிடையாது. ஸோ கதையை நீ இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன்னு நல்லா இருந்திருக்கும். அதை தான் சொல்ல வரோம் நம்ம. அவருடைய ஹிஸ்ட்ரியில் அவருடைய படங்கள் வெற்றி படங்களில் கூலியும் வெற்றி படம் தான். லோகேஷுடைய அந்த டைம்லைனில் பார்த்தோம்னா இதுவும் வெற்றி படம் தான். இதனால ரஜினி கமல் சேர்ந்து வர போற படமும் வராது, டிராப் ஆக போகுது அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இல்லை, ட்ராப்லாம் கிடையாது. அது வந்து ரஜினி சாரும் கமலும் சேர்ந்து பண்ணுறது 100% கன்ஃபார்ம், அதில் மாற்றம்லாம் கிடையாது. பட் லோகேஷ் கனகராஜை வச்சு பண்ணணுங்கிற ஒரு மாஸ்டர் பிளான் தான் போய்கிட்டு இருக்குது. பட் அவர் ஸ்கிரிப்டு வந்து நல்லா பண்ணி கொடுக்கணும். ஸ்கிரிப்டு வந்து பேப்பர் ஒர்க்கை கையில் கொடுத்து 2 பேரும் படித்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் லோகேஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுக்குள்ளே வரும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஸ்கிரிப்ட் சரியாக இல்லைனால் கண்டிப்பாக வந்து 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. ரஜினி சார் ஒத்துக்க மாட்டாங்க, கமல்ஹாசன் ஒத்துக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு ஜெயிலர் 2 மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கல நெல்சன், அந்த வாய்ப்பு நெல்சனுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ லோகேஷாக நெல்சனாங்கிற அந்த ஒரு அலைன்மெண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கு அது. ஸோ அதனால் ரஜினி கமல் பண்ணக்கூடிய அந்த படம் கன்ஃபார்ம். இயக்குனர் மட்டும் ஒரு சின்ன கேள்விக்குறியோடே இருக்குது. அது லோகேஷ் நல்ல ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து நல்லா பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் தான் இருக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போவும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை கதையை அமையலை அப்படின்னா நெல்சன் கிட்ட அந்த வாய்ப்புகள் போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றப்படுமா சார்? கண்டிப்பாக மாற்றப்படும், நிறைய மாறி இருக்கு. ஏன் ஜெயிலர் ஒன்றில் நெல்சனையே மாற்ற சொன்னாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து வேணாம், சன் பிக்சர்ஸே நெல்சன் வேண்டாம், எல்லா பேருமே இண்டஸ்ட்ரி சொன்னாங்க வேணாம், ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்துட்டு வர்றாரு, இந்த படமும் ஃப்ளாப் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னா ரஜினி சார்ட்ட சொன்னாங்க. இல்லை, எனக்கு கதையை பிடிச்சிருக்கு, நெல்சன் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கை நெல்சன் காப்பாற்றினார். 650 கோடி மேலே கலெக்ஷன் 2வது பொசிஷனில் இருக்குது. ரஜினி சார் படம் தான் இப்போ 3 படமே 1, 2, 3 ரஜினி சார் படம் தான். 2.0 550 கோடி, ஜெயிலர் 1 650 கோடி, இப்போ கூலி 600 கோடிக்கு மேலே, சரிங்களா? இப்போ அதனால் வந்து ஒரு வேளை மாற்றம் வந்து எப்போவுமே சில நேரங்களில் சினிமாவில் உருவாகும். இந்த ஹீரோ பண்ண வேண்டிய படம் இவர் பண்ண முடியாமல் வேறு ஹீரோ பண்ணியிருக்காங்க, இந்த டைரக்டர் பண்ண வேண்டிய படம் பண்ண வேறு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது நிறைய நடக்கும். இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டியதுக்கு அவர் தான் பதில் சொல்லி ஆகணும். பட் நம்ம பார்க்கலாம் மாற்றங்கள் வருதா இல்லை லோகேஷ் இதுக்குள்ள நல்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 2 பேர்ட்டையுமே அந்த கதையை சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் ஒர்க்கை கையில் கொடுத்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க சார்னு சொன்னாங்கன்னா நல்லா இருந்தால் கண்டிப்பாக மாற்றம் வராது. ஒரு வெற்றி பட இயக்குனர் தான், நிறைய படங்கள் வெற்றி கொடுத்தவர் தான். பட் ஒரு படத்தினுடைய ஒரு விஷயம் கலவையான விமர்சனங்கள் வந்ததுனால அவரை குறைச்சி மதிப்பிட முடியாது. மேபி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா விக்ரம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கமலுக்கு கொடுத்தாரு, கூலிங்கிற வந்து ஹிட்டையும் ரஜினி சார் தான் கொடுத்துருக்காரு. பட்டு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.
நீங்க சொன்ன மாதிரி விக்ரம்ன்ற ஹிட்டும் அவர் கொடுத்திருக்காரு, கூலியில கொஞ்சம் கதை சரியா அப்படி இருக்கும்போது எப்படி சார் அந்த மாற்றம் வரும்? கமல் சார் அதனால அவருக்கு எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த விக்ரம் அப்படின்ற படம். அப்படி இருக்கும்போது கதை சேஞ்ச் பண்ண முடியுமா? என்னன்னா இப்போ லோகேஷனில் வைக்கும்போது இதில் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தானே சொல்கிறாங்க, நாங்கள் லாபம் பார்த்தோம், கூலியில் இப்போ எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரை வச்சு லோகேஷ் கனகராஜனால திரும்பி வந்து மிகப்பெரிய ஒரு படத்தை தர முடியுமான்னு ஒரு கேள்விக்குறி வரும். இவர் வந்து 1000 கோடியை தாண்ட அளவுக்கு வருமா, கொடுப்பாரா, கதை இன்னும் பண்ண முடியுமாங்கிற கேள்விக்குறிகள் நிறைய வரும். ஸோ அப்படி ஒரு கேள்விகள் வரும்போது தான் ஒரு யோசிப்பாங்க எல்லா பேருமே. பட் மாற்றங்கள் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் லோகேஷருடைய அந்த கதையை பொறுத்து தான் இருக்குது. வருமா, அவர் வரமாட்டாரா, அந்த வாய்ப்பு வேறு போகுமா அப்படின்னு. நான் ரஜினி சார் கமலை வச்சு பண்ணுறதுக்கு எவ்வளவோ இயக்குனர்கள் ப்ரொடியூசர் கம்பெனி வந்து வெயிட் பண்ண காத்துட்டு இருந்தாங்க. அந்த வாய்ப்புகள் யாருக்குமே போகலை. 46 வருட கனவு அது. இதுக்கு பிறகு 2 பேரும் ஒன்றா வர்றாங்க. வரும்போது அந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு லக்கி தான் லோகேஷ்ட அவருடைய பேர் அடிபட்டு இருக்கிறதுக்கு. அதை தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா பெருமைக்குரிய ஒரு விஷயம் அவருக்கு. இந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு பேர் ரெக்கார்டாக பொறிக்கப்படும். ஒரு வேளை மிஸ் ஆச்சு, நெல்சனுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவர் எழுத்துக்கள் பொறிக்கப்படும். அவ்வளோதான். எப்பவுமே பாத்தீங்கன்னா ரஜினி சார் தான் ஒரு விஷயத்த சொல்லணும்னா முதல்ல வந்து சொல்லுவாரு. இந்த வாட்டி கமல் சாரே ஓப்பனா ஆமா நாங்க சேர்ந்து நடிக்க போறோம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரஜினி சார் ஏன் இன்னும் அமைதியா இருக்காரு? இல்லை, ரஜினி சார் வந்து கமல்ஹாசனுடைய பேனர்லேயும் நம்மளும் படம் பண்ணுவோன்னு எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிறது. அவர் விலகி போகவே இல்லை. கமல்ஹாசன் மட்டும்தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேணாம்னு சொல்லி விலகி போனார். ரஜினி சார் அப்போ இருந்தே நம்ம ஒன்றா பண்ணுவோம்னு தான் சொல்லிட்டு இருக்கார். அதனால் இவர் வந்து ஃபஸ்ட்டு கமல் சொல்லிட்டார் இல்லையா, கமல் சொன்னால் ரஜினி சார் சொன்னது மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து ரஜினி சார் மறுக்கவே மாட்டார். வா நண்பா நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம் அப்படின்னு கமல் வார்த்தை நேரடியாக கூப்பிட்டாருன்னா மறுவார்த்தை கிடையாது. பட் அவங்கள பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு தான் இருக்குது. கமலும் சரி ரஜினி சாரும் சரி பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்காங்க. நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. என்னுடைய பேனரில் நீ பண்ணும், உன்னுடைய பேனரில் நான் பண்ணுவோங்கிற பேச்சுவார்த்தையும் தான் இருக்குது. சரிங்களா? பட் இப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோங்கிற முடிவு இப்போ திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவு தான். 46 வருடங்களுக்கு பிறகு நம்ம ஒன்றா பண்ணுவோம், ஒன்றா சேர்ப்போம். அன்றைக்கி ஒரு பிஸ்கெட்டை பிச்சு பாதியாக சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு பிஸ்கெட்டை 2 பிஸ்கெட்டாக ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவோன்னு சொன்னார். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பிஸ்கெட்டை 2ஆக ஷேர் பண்ணுவோன்னு சொல்கிறார். பட் ஹெல்த்தியான விஷயம் தான். கண்டிப்பாக இந்த 1000 கோடி இல்லை 1500 கோடி 2000 கோடி கூடிய தாண்டதுக்கான வாய்ப்புகளும் நிறையா அமையும். நீங்கள் ரஜினி சாரும் கமலும் சேர்ந்து பண்ணுறாலும் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஹாலிவுட் ரேஞ்சில் தான் இந்த படம் கண்டிப்பாக அமையும். எந்த டைரக்டர் பண்ணாலுமே அந்த ஒரு மேக்கிங் ஸ்டைலில் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய படமாக தான் அமையும். ரஜினி சார் இப்போ கமல் சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு, ரஜினி சார் கூடிய விரைவில் சொல்லுவார். ஏன்னா இவர் ஜெயிலர் 2ல் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அதை முடிச்சுட்டு வந்தோன்னே அடுத்து இந்த படத்தில் தான் உட்கார போகிறாங்க. அப்போ அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். அப்போ நம்ம தெரிஞ்சு தானே போகிறோம். சார் லோகேஷ் கனகராஜ் தான் ஒரு பக்கம் போனாலும் வெற்றிமாறனோட இன்னொரு பக்கம் ஒரு போராடி போது வாடி வாசல் படம் யார் தான் சார் பண்ண போறா? சூர்யாவா சிம்புவா? இல்லை, சூர்யா தாங்க. அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்க. சூர்யா தான் பண்ணுறாரு, வெற்றிமாறன் தான். பட்டு பேனர் தான் கலைப்புலி தானு பண்ண போகிறாரா வேறு யாருமான்னு தெரியாது. ஆனால் கலைப்புலி தானுக்கு தான் மோஸ்ட்லி பண்ணுவோம். ஏன்னா அவர் தான் ஆல்ரெடி அந்த ஃபீட்பேக் கொடுத்து வச்சுருக்கார். சிம்புக்கு பண்ணக்கூடிய படம் வேறு. இப்போது ராஜன் வகைரா படம் தான் இப்போ பேச்சுவார்த்தையில் போய் அது என்னுடைய வேலையில் ஆரம்பித்தாச்சு. அது ப்ரொடக்ஷன் ஹவுஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ ஷூட்டிங் செட் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மந்த்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது சிங்கிள் ஷெட்யூலில் ஃபுல்லாக போகுது. அந்த ஸ்கிரிப்டே பிரமாதமான ஸ்கிரிப்ட். சிம்புவுடைய ரோலே பிரமாதமான ரோல். கெட்டப் 2 கெட்டப்பில் பண்ணுறாரு. ஒரு 45 இயர்ஸ் மிடில் கெட்டப் ஒன்று, ஒரு 25 வயசு ஒரு கெட்டப் ஒன்று. இந்த 25 வயசு நான் ட்ரெய்லர் பார்த்தேன், ப்ரோமோ பார்த்தேன், பிரமாதமாக இருக்குது. அந்த 25 வயசில் வர்ற பையன் சிம்புலாம் விளையாடிருக்கு, அவ்வளோ பிரமாதமாக இருக்காது. ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வட சென்னை படமே வந்து சிம்புக்கா ரெடியான கதை. அது மிஸ் ஆச்சு. அதுலேருந்து உருவாகி தான் இந்த படத்தை உருவாக்குறாங்க. நீங்கள் கேட்டது மாதிரி வாடி வாசல் சிம்பு பண்ணல, சூர்யா தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த படம் தான் இடையில வந்து சூர்யா ஏதோ சம்பளத்துக்காக வேணான்னு சொல்லிட்டாரு, இந்த படம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சிம்பு பண்ணுறாரு. திரும்பியும் சிம்பு கிட்டேருந்து சூர்யா கிட்ட இப்படி குழப்பமாக இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்மாக சூர்யா தானா இல்லை திரும்பியும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு? மாற்றமே கிடையாது, குழப்பமே இல்லை. வாடிவாசல் சூர்யா தான் பண்ணுறாங்க, வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுறாரு. வட சென்னை 2 தனுஷ் பண்ணுறாரு, வெற்றிமாறன் தான் பண்ணுறாரு. இப்போ 49வது படம் சிம்புவுடைய படம், அதை வெற்றிமாறன் தான் பண்ணுறாரு. இந்த 3 ஹீரோவும் 3 பேர் தான் பண்ணுறாங்க. ஸோ டைரக்டர் மட்டும்தான் வெற்றிமாறன்.
அது மாற்றமே கிடையாது. சார் வட சென்னை படத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வட சென்னை 1 முடிச்சு இப்போ 2 பேச்சே வந்து வட சென்னை 2 பேச்சே வந்துருச்சு. இப்போ வந்து வெற்றிமாறன் வந்து வட சென்னை 1 வந்து சிம்பு தான் பண்றதா இருக்கோட்டு அப்படின்னு சொன்னது வந்து பயங்கர வைரலா போச்சு. சிம்புக்கான கதையா இது, சிம்புக்கான கதையான்னு சொல்லிட்டு. இதனால தனுஷ் கோவமாயி இல்ல நீங்க சிம்புவை பண்ண வச்சிருங்க அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல வாய்ப்பு இருக்கு? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வட சென்னை 2 விடவே மாட்டார். வட சென்னை வந்து ஃபஸ்ட்டு சிம்புவுக்காக உருவாக்கி ஒரு கதையை சொல்லாது. சிம்பு பண்ண முடியாத சூழ்நிலை அப்போ வந்து இருந்தது. இந்த விஷயத்தை தனுஷ் கேள்விப்பட்டு தான் உடனே வட சென்னை கதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் பண்ணுறேன்னு அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் தான் பண்ணார். கொஞ்சம் லேட்டாக தான் படம் ஷெட்யூல் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணார். அந்த படம் தான் தனுஷோடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு 3 படம் மிகப்பெரிய பிரேக். அசுரன், அதற்கு பார்த்தீங்கன்னா மாடுகளம் சொல்லலாம். இதற்கு அடுத்து வட சென்னை தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான படம். வட சென்னை 2 எல்லாம் வந்து விட்டு தர மாட்டார். சினிமாவை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.